இது வந்து சாதனை களம் விருதுகள். தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில ஏன் உலகத்திலே உள்ள அனைத்து சாதனையாளர்களையும் கௌரவிக்கும் சாதனை களம் விருதுகள். நம்ம உலகத்துல இருக்க எல்லா சாதனையாளர்களும் அவங்க வந்து எந்த கேட்டகரியா வேணா இருக்கட்டும், சிலம்பம், கபடி, இந்த மாதிரி விளையாட்டுகள், அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், ஆஸ்ட்ராலஜி, எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் திறமையானவர்களை கௌரவிக்கும் ஒரு உன்னதமான மேடை தான் இந்த சாதனை களம் விருதுகள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி சென்டர் மால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில உள்ள சிட்டி சென்டர் மால்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் அண்ணா, அப்புறம் வந்து ஹரிஸ் எம்எல்ஏ, ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரிஸ் அண்ணா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஏஎஸ் பழனி அண்ணா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம வந்து உலக சாதனை நிகழ்வா இன்ஜினியர் சாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க மூலமா மிஸ்டர் ஆனந்த் ராஜேந்திரன் அவரை இன்வைட் பண்ணி ஒரு 100 குழந்தைகளுக்கு அவங்களோட சாதனைகளை மேடையில அவங்க பண்ணி காட்டுறதுக்கு 1 நிமிட உலக சாதனைன்னு சொல்லிட்டு 100 சாதனையாளர்களை வந்து இங்க கௌரவிச்சோம். அவங்களோட ஸ்டேஜையும் அவங்க ஸ்டேஜ்லயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பிளே பண்ணாங்க. இதை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த என்னுடைய எல்லா எம்எல்ஏ, எம்பி, மட்ட செயலாளர் மற்றும் ஆனந்த் ராஜேந்திரன் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி சார். ஆனா அவார்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலையும் சிறந்தவர்களை நம்ம செலக்ட் பண்றோம் சார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க போர்ட்போலியோ, அவங்களோட சாதனைகளோட அந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால அவங்களோட பங்களிப்பு, இதுல எல்லாம் அவங்க எப்படி சாதனைகளை புரிஞ்சாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள். பிளஸ் வந்து நமக்கு வந்து சில டீம், பேக் அண்ட் டீம் இருக்காங்க, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில உள்ள சில ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் போர்ட்ல இருந்து அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணதுல 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 100 பேருக்கு மட்டும் இந்த விருது நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து நமக்கு பேக் டவுன்ல அதை செலக்ட் பண்றதுக்காக சில சோசியல் மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள சோசியல் மீடியா ப்ரொஃபைல வந்து வெரிஃபை பண்றதுக்கு சோசியல் மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், அவங்கள ஃபில்டர் பண்றதுக்கு, அவங்களோட கேட்டகரியை ஃபில்டர் பண்றதுக்கு ஜட்ஜஸ், காலேஜ் ப்ரொஃபசர், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியான பீப்புள்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து இருக்காங்க. அவங்க தான் இந்த சாதனையாளர்களை செலக்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4 இது சார். சென்னையில பண்றோம், மதுரையில ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது சாதனை களம் விருதுகள் அப்படின்றது எல்லா கேட்டகரியிலையும் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக பெண்களை மட்டும் கௌரவிக்கும் சாதனை தமிழச்சி அப்படின்ற அவார்டு ஃபங்க்ஷன் வந்து மதுரையில பண்றோம். நீங்க சோசியல் மீடியாவில பார்த்தா தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல வந்து இல்ல சார், 1000 பேர் வந்து அப்ளை பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் அப்ளை பண்றாங்க. அந்த அப்ளை பண்ணவங்களோட ப்ரொஃபைலை ஃபில்டர் பண்றதுக்கு சோசியல் மீடியால அவங்களோட ப்ரொஃபைலை ஃபில்டர் பண்றோம். அது எல்லா கேட்டகரியிலையும் பண்றோம், நாட் ஒன்லி சோசியல் மீடியால மட்டும் இல்லாதவங்க. அதான் சார், அப்ளை பண்றவங்கள அதை ஃபில்டர் பண்றதுக்கு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் கொண்ட டீம் இருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைல் அனுப்புவாங்க. இப்ப வந்து நீங்க சோசியல் மீடியால இல்ல, பட் நீங்க சமூக சேவை செய்றீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் ரெக்கார்டை நாங்க எடுப்போம். நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற உங்களோட வீடியோஸ், உங்களோட போட்டோஸ், போர்ட்போலியோஸ் இதெல்லாம் எடுத்து இதை வந்து எங்களோட ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, நான் சொன்ன டீம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், ஜட்ஜஸ், ரிட்டையர்டு பிரின்சிபால்ஸ், ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர்ஸ், அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் ரிட்டையர்டு ஜேடியா இருந்தவர், இந்த மாதிரி நம்ம வந்து பேக் எண்ட்ல டீம் வச்சிருக்கோம். இது இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணதில்ல சார். 2018 ஒரு சின்ன புத்தக வடிவில் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த சாதனை களம்ன்றது எல்லாருக்கும் புத்தகம் கொடுக்கலாம், சாதனை களம் அப்படின்ற ஒரு சாதனையாளர்களை கௌரவிக்கிற ஒரு புத்தகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற எல்லா இதுவுமே வந்து போயிடுச்சு. அதனால என்ன பண்றோம், ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம். ஆன்லைன்ல கொண்டு வரும்போது சரி, நம்ம வந்து புத்தகம் மூலமா கொடுக்காம ஆன்லைன்ல கொடுத்தாலுமே வந்து அது நிறைய பேரை ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாதனையாளர்களை தேடி, உலகம் முழுவதும் உள்ள சாதனையாளர்களை தேடி நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். இதுக்கு நீங்க இப்ப கேட்டீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இதுக்குதான் நம்ம இந்த ஆனந்த் ராஜேந்திரன் சார் இருக்காருங்களா, இன்ஜினியர் சாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். அப்போ வந்து அதுல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க வந்து கண்டிப்பா சாதனை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனை ப்ரொஃபைலை ஃபில்டர் பண்ணி சமூக சேவர்கள் இந்த மாதிரி இருக்கவங்களை நம்ம செலக்ட் பண்றோம்.